நெல் சாகுபடியில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இன்றைக்கி பல வகையான ரகங்களை பயிர் பண்ணி ஒட்டு ரகங்கள்லாம் பயிர் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது வந்துட்டு உங்களுக்கு நாளும் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதே மாதிரி விளைச்சலும் அதிகமாக இருக்குன்ற ஆர்வத்தில் அவங்கவுங்க போய்கிட்டுருக்குறாங்க. இந்த நிலமையில் நான் எதுக்காக பாரம்பரிய ரகங்களை எடுத்தேன் அப்படின்னு சொல்ல போனாக்கா, பாரம்பரிய ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விவசாயத்துக்கு கால்நடை தான் முக்கியமாக தேவையானது. அந்த கால்நடைக்கு வந்து தீவனம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக உற்பத்தி பண்ணி ஆகணும். அந்த தீவனம் வந்து பாரம்பரிய ரகங்களில் நிறையாவே கிடைக்குது. அந்த நெல் வந்து வைக்கோல் பெருசாக இருக்குது. அந்த வைக்கோல் பெருசாக இருக்கிறதுல அந்த வைக்கோலுடைய தடிமன் நல்லா இருக்குது. மாட்டுக்கு வந்து ஹெல்த்தாகவும் இருக்கும். அந்த வகையில் வந்து பாரம்பரிய ரகத்தில் வைக்கோலை முதல்ல கருதி நிலத்துக்கும் உரமாக பயன்படுத்தலாம். அதே சமயத்தில் மாட்டுக்கும் வந்து தீவனமாக பயன்படுறோம். அந்த வைக்கோலை முன்னிலைப்படுத்தி அதில் இருந்து வரக்கூடிய விளைச்சல் வந்து பாரம்பரிய ரகத்தில் வந்து நம்ம ஏன் முக்கியமாக கருதுகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, பாரம்பரிய ரகம் அப்படின்னு சொல்ல போகும்போது உங்களுக்கு வந்து நீண்ட நாள் கழித்து தான் விளைச்சல் கொடுக்கும். அதில் ஒவ்வொரு ரகத்துக்கு ஏற்ற மாதிரி நாட்கள் வந்து வித்தியாசப்படுது. வைக்கோலும் அந்த நெல்லும் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து திடமாகவும் நல்லா வந்து ஊட்டச்சத்து மிக்க நெல்லாகவும் கிடைக்கும். இப்போது அந்த நம்ம சத்து மிக்க நெல்லுகளை வந்து நம்ம அறுவடை பண்ணி நம்ம அதை வந்துட்டு அரிசியாக பண்ணி சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது இன்றைக்கி வரக்கூடிய காலகட்டத்தில் எத்தனையோ பேர் நோய் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் கியூ கணக்கில் நின்றுட்டுருக்குறாங்க. அதனை மாதிரி அந்த நோய் இல்லா வாழ்வு நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னாக்கா பாரம்பரிய நெல்லில் மட்டுமே வந்து அதை சாதனைப்படுத்த முடியுமே தவிர மற்ற நெல்லுகளில் வந்து குறைவாக இருக்கும். ஆனால் அதில் வந்து சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் வரல. இருந்தாலும் அதில் வந்து குறைவாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி பாரம்பரிய நெல்லில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இதை நான் வந்து பல வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மக்கள் டிவி நிகழ்ச்சி மூலமாகவும் எனக்கு வந்து இந்த இது சின்ன வயசுலேருந்தே ஆர்வம் இருந்தது. அதனால் நான் வந்து இந்த பாரம்பரிய ரகத்தை நான் தேர்ந்தெடுத்தேன். இப்போது பாரம்பரிய ரகங்களை நம்ம தேர்ந்தெடுத்து பயிர் பண்ணும்போது இதில் வந்து விளைச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன்னாக்கா காரணம் என்னுடைய சொந்த அனுபவத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன். என்னுடைய நிலத்தில் வந்துட்டு கிட்டத்தட்ட 5 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணி அந்த மண்ணுடைய தன்மையை வந்து நான் மாற்றி வச்சுருக்கிறதால இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறைந்த தழைகளையும் அந்த மாட்டு கோமையும் சாணம் இதெல்லாம் வச்சு நான் பயன்படுத்தி விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த நெல் வந்துட்டு அந்த விளைச்சல் வந்து நல்லா இருந்தது. கண் கூட அதை பார்க்க முடிஞ்சது. ஹீல்டும் நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு இப்போது வந்துட்டு 35 மூட்டைக்கு 40 மூட்டைக்கு குறையாமல் ஏக்கராவுக்கு வந்துட்டுருக்கு. இந்த பாரம்பரிய நெல் பெரும்பாலும் வந்துட்டு 20 மூட்டை தான் விளையும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து கட்டுப்படி ஆகாது. இப்போ இருக்கிற விலைவாசிக்கு எங்களுக்கு வருமானம் வராதுன்ட்டு. ஆனால் 35க்கு மேலே 40 கிட்ட எடுக்கும்போது நிச்சயமாக அதனுடைய வருமானம் எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகுது. இப்போது இந்த பாரம்பரிய ரகத்தில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பட்டம் அப்படின்னு சொல்லப்போனால் ஆடிக்கு முன்னது ஆடி பட்டம் தான் வந்துட்டு இதுக்கு வந்து சிறந்தது. இப்போ ஆடி பட்டத்தில் நம்ம நடவு பண்ணால் ஆடி, ஆவணி, புரட்டாசி, அர்ப்பூசி, கார்த்திகை முன்னாடிய தைக்குள்ளே அறுவடை ஆகிடும். இப்போது இதை வந்து தைக்குள்ளே அறுவடை பண்ணும்போது அந்த ரைஸ் வந்து நமக்கு அரைச்சாலும் அது பண்ணாலும் இடியாது. ரைஸ் வந்து நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி விளைச்சல் வந்து நல்லாயிருக்கும். அது மாதிரி பாரம்பரிய ரகத்தில் வந்து விளைச்சல் வந்து நல்லா இருக்கிறதுக்கு அந்த ஆடி பட்டம் தான் நமக்கு சரியாக வரும். ஆனால் இப்போ எனக்கு வந்து இந்த ஆண்டு மழை வந்து பிந்தி பெஞ்சதால் நான் வந்து பின் சம்பாவாக நான் வந்து பயிர் பண்ணேன். இந்த பாரம்பரிய ரகங்கள் என்னென்னா எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்ற ரகமாக இருக்குது. அதாவது வெயில் ஒரு மழை இல்லைனாலும் சரி, இல்லை மழை அதிகமாக பெஞ்சிட்டாலும் சரி, இல்லை புயல் காற்றுகளால் பாதிப்பு இருந்தாலும் சரி, இதனால் வந்துட்டு நமக்கு வந்து அந்த பாரம்பரிய ரகம் வந்து தாக்கு பிடிச்சி விளையுது. நமக்கு நஷ்டத்தை கொடுக்குறதில்ல. எப்படியா இருந்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் லாபத்தை தான் கொடுக்கும். அது வந்து நஷ்டத்தை கொடுக்காது. அப்படி பண்ணும்போது பாரம்பரிய ரகமே எனக்கு வந்து பெஸ்ட்டாக தோணுச்சு. அதனால் வேண்டி பாரம்பரிய ரகங்களில் நல்லாவே வந்து ஈல்டு இருக்கும். அது நல்லா பண்ணலாம். நம்ம பாரம்பரிய ரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் பயிர் பண்ணிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான ரகங்கள் பயிர் பண்ணியிருக்கிறேன். அதில் கிச்சிலி சம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு மாப்பிள்ளை சம்பான்னு சொல்லிட்டு ஒரு ரகம், அப்புறம் கவுனின்னு சொல்லிட்டு ஒரு ரகம், அதுக்கப்புறம் ஒட்டடன்னு சொல்லிட்டு ஒரு ரகம், அப்புறம் ஜீரக சம்பான்னு சொல்லிட்டு ஒரு ரகம். இது மாதிரி வந்துட்டு பாரம்பரிய ரகத்தில் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இப்போது கோ 45 இதுக்கு யூக்குலாக எப்படி வரணும் அப்படின்றது எப்படி வருது, இதனுடைய ஈல்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கோ 45 நான் கொஞ்சமாக பயிர் பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு வெரைட்டியும் என்ன அளவுக்கு ஈல்டு கொடுக்கும், எது லாபகரமாக இருக்கும், எதை நம்ம பயிர் பண்ணால் நமக்கு வந்து வெற்றி அடைய முடியும் விவசாயத்தில் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரையல் மாதிரி பண்ணிவிட்டு எல்லாம் நெல்லுலாம் நல்லா பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். இந்த பாரம்பரிய ரகத்தில் இன்னும் நிறைய ரகங்கள்லாம் இருக்குது. அந்த ரகங்கள்லாம் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாசுமதி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நெல் வந்துட்டு
பூங்கார் போட்டிருந்தேன், குள்ளங்கார் போட்டிருந்தேன். இது மாதிரி அந்த ரகங்கள் போன வருஷம் ட்ரையல் முடிச்சதால் அது எப்படி இருக்குன்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வாட்டி வந்து புதுசாக ஒரு 5 ரகத்தை போட்டிருக்கிறோம். இது மாறி மாறி பயிர் பண்ணும்போது பூமியில் வந்துட்டு பயிர் சுழற்சி முறை நல்லா பண்ணோம்னா விளைச்சல் நல்லா இருக்குன்ற கருத்து பிரகாரம் இந்த பயிர் வந்து ஒவ்வொரு ரகங்களையும் மாற்றி மாற்றி நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் அதை எல்லாமே வந்து பாரம்பரிய ரகமாகவே நான் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். பாரம்பரிய ரகங்கள் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிச்சிலி சம்பா நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 75 நாள்லேருந்து 80 நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து வந்துடும் முன்னாடி. இது வந்து என்னுடைய இதில் வந்து வந்திருக்கு. ஆனால் 90 நாள் ஆகணும். ஏன் 10 நாள் முன்னாடி வருது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பாரம்பரிய ரகத்திலே வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தது வந்து இயற்கை முறையில் அந்த பஞ்சகவ்யா பயன்படுத்துறது, இயற்கை சாணங்கள், இந்த மாதிரி மாடு வந்து தொழுவத்தில் நிலத்துலேயே வந்துட்டு கிடா மாதிரி கட்டிட்டு நிலத்துல நைட்டில் கட்டிட்டு அந்த சாணம் கோமையெல்லாம் போயிட்டு அது பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் வந்துட்டு நார்மலாகவே எனக்கு இருந்தது. அந்த 2-3 வருஷமாக நார்மலாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இயற்கை உரங்கள்லாம் வெளியில் வந்துட்டு பார்க்கும்போது அதில் சிறந்ததாக நமக்கு வந்துட்டு அமுத மிக்ஸு, அப்புறம் ப்ரோவிக் ஃபைட்டர் டானிக்கு இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விளைச்சல் வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி ஹீல்டும் வந்துட்டு நமக்கு நல்லாயிருக்கு. பூமியினுடைய தன்மைகள்லாம் மாறி வந்திருக்கு. அதனால் இது வந்து மண்புழுக்கள் வந்து பூமியில் இயற்கையாக பண்ணும்போது தெரியணும். அது வந்துட்டு அப்போது தெரிஞ்சதை விட இப்போ இந்த உரங்களை பயன்படுத்தும் போது அதிகமாகவே அந்த மண்புழு வந்து நிறைய தெரிய ஆரம்பிக்குது. அதனால் அந்த பூமியில் வந்துட்டு காற்றோட்டம் ஏற்பட்டு அந்த மண் வந்து நல்லா பளபளப்பு தன்மை கொடுத்து அது இல்லாமல் லூஸ் கொடுத்துருக்கும்போது வேர் வளர்ச்சிகள் நல்லா இருக்குது. அந்த பயிருக்கு வந்து முக்கியமாக நாங்கள் அடிக்கடி பார்க்குறது வந்து வேர் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா அந்த வேர் எவ்வளோ திடமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கும். பயிர் வந்துட்டு பயிரில் வரக்கூடிய அந்த சோகையாகட்டும் அந்த தூறுகளாகட்டும் எல்லாமே வந்துட்டு திடமாக வரும். அப்போது வேர் நம்ம முக்கியமாக பார்க்கணும். மண்ணில் வந்துட்டு வேறு எந்த பூஞ்சான நோய்களும் வராமல் தடுக்கணும். அப்போ அந்த பூஞ்சான நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்காகவும் வேர் வளர்ச்சிக்காகவும் இந்த உரங்கள் வந்து எங்களுக்கு பயன்படுது. ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தது வந்துட்டு நல்லா தான் இருந்தது. இப்போ பண்ணுறது இன்னமும் நல்லாயிருக்கு. அதனால் வருமானங்கள் நிறையா வந்துட்டு எங்களுக்கு வருது. அதே மாதிரி ஈல்டில் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நல்ல ஈல்டு எடுத்து வருமானம் சம்பாரித்து இப்போது நாங்கள் ஓரளவுக்கு திருப்திகரமாக கடனிலேருந்து மீண்டிருக்கிறோம். ஏற்கனவே பண்ணியிருக்கும் போது எல்லாருமே என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இயற்கை விவசாயம்னு சொன்னால் எல்லாருமே நார்மலாக பண்ணுற மாதிரி நீங்கள் விவசாயம் பண்ணிவிட்டு வரதை இன்றைக்கி சம்பாதிக்கிற காலத்தை விட்டு பின்னாடின்னு பேசிக்கிட்டு பிள்ளைங்க காலத்தெல்லாம் பேசிக்கிட்டு வேதாந்தம் பேசுகிற மாதிரி பண்ணிகிட்ருக்கிறியப்பா, என்னப்பா வயசில் சம்பாதிக்காமல் எப்போ சம்பாதிக்க போகிறேன்னு என்னை கேள்வியாகவே பேசுனது நிறைய உண்டு. இதனால் அழுத காலங்கள் தான் உண்டே தவிர தெம்பாக இருந்த காலம் இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் வந்து நல்ல நிலமையில் இருக்கிறேன். நல்லா வந்துட்டு வருமானம் சம்பாதிக்கிறேன். இதெல்லாம் மாறி இன்றைக்கி வருமானம் வரக்கூடிய பயிர்கள் என்ன, பணம் சம்பாதிக்கிறதுக்கு பணம் வரக்கூடிய பயிர்கள் என்ன, அப்படிலாம் சிந்தித்து நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது இயற்கை விவசாயம் வந்துட்டு நாங்கள் வந்து நடவு பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு பயிர் வந்து தண்ணி பாய்ச்சிட்டு கரும்பில் அதுக்கப்புறம் வந்து உழவு வந்து 2 சால் உழவு எடுத்துருவோம். நல்லா தரமாக உழவு எடுத்ததுக்கப்புறம் 2 சால் எண்ணதுக்கப்புறம் நம்ம தழைகளை வெட்டி போடுவோம். மரத்தினுடைய தழைகள் எல்லாம் போடுவோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது நம்ம வந்துட்டு எரு குப்பைகள் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதுக்குன்னு வெளியில் போய் காசு கொடுத்து நாங்கள் வாங்குறது கிடையாது. அந்த எருவு குப்பைகளை வந்துட்டு நாங்கள் அதில் பயன்படுத்துகிறோம். பயன்படுத்தி தழையும் எருவு குப்பையும் அதில் போட்டதுக்கப்புறம் அந்த இது வந்துட்டு 1 நாள் 2 நாள் அது புளிச்சதுக்கப்புறம் தான் உழவு பண்ணுவோம். உழவு பண்ணி அதுக்கப்புறம் வந்து 2 சால் திரும்பவும் உழவு பண்ணிவிடுவோம். உழவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் விட்டு திரும்ப 1 சால் தான் எடுப்போம். 1 சால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வரப்பு சுற்றி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு சேர் வச்சு தண்ணியெலாம் இழுக்காத பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் என்ன செய்வோம், நடவுக்கு வேண்டிய உழவை தயார் பண்ணுவோம். அதுக்குள்ளே நாத்தாங்கால் பராமரிக்கிறது விஷயங்கள். நாத்தாங்காலில் வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் வந்துட்டு நெல் வந்துட்டு பாரம்பரிய ரகம் விடும்போது எங்களுக்கு மேட்டு பாத்தி நல்லா வருது. மேட்டு பாத்தி நாட்டாங்கால் நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நான் வந்துட்டு பண்ணும்போது எரு கொஞ்சம் போட்டு புழுதி எடுத்துருவேன். புழுதி எடுத்துகிட்டு நல்லா ஓட்டிட்டு பாத்தி வந்து பார் அமைக்கிற அந்த டைமில் வந்துட்டு புரோகிரா வந்து 1 கிலோ போட்டுட்டு பாத்தி அமைச்சிடுவேன். பாத்தி அமைச்சு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி மேட்டு பாத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு பை இல்லை பாலித்தீன் பேப்பரு இது மாதிரி பயன்படுத்த சொல்லுவாங்க. நான் வந்துட்டு பையை தான் பயன்படுத்துவேன், பாலித்தீன் யூஸ் பண்ணுறதில்ல. பையை பயன்படுத்தி பண்ணுற எதுக்குன்னா வேர் கீழே போகாமல் இருக்கணுன்றதுக்காக பண்ணிவிட்டு அப்படியே நாற்று நான் விட ஆரம்பிச்சிடுவேன். நாற்று விட்டு 15 நாளைக்குள்ளே எடுத்து நடணும். அந்த 15 நாளைக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா டானிக்கு ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணுவேன். மேற்படி தண்ணி தான் அப்பப்போ பயன்படுத்திகிட்டு இருப்பேன். பூச்சி எதனா வந்தாக்கா இஞ்சி பூண்டு சாறு வச்சு நான் அந்த பூச்சியை வந்து நாற்றுல கண்ட்ரோல் பண்ணிக்குவேன். அப்படி நான் பண்ணும்போது வந்துட்டு நாற்று வளர்ச்சி நல்லாயிருக்கும் வந்துடும். நாற்று 15 நாளைக்கு அப்புறம் நடவு பண்ணிவிடுவோம். நடவு பண்ணுறதுக்கு வயலுக்கு போகும்போது அன்றைக்கி வந்து ஒரு 2 சால் ஓட்டிட்டு பரம்பு தடவி அதுக்கப்புறம் வந்துட்டு கயிறு பிடிச்சி நடுவோம். கயிறு பிடிச்சி சாலை நடுவுன்ற மாதிரி இப்போ நான்
திருந்தி நெல் சாகுபடி மாதிரி நாங்கள் வந்துட்டு 3/4 அடிக்கு மேலே தான் வைப்போம். கிட்டத்தட்ட ஒரு அடியே வந்துடும் எங்களுக்கு கணக்கு. அந்த அளவுக்கு ஒரு அடிக்கு ஒரு அடி இடைவெளி விட்டு அந்த நாற்றுகளை நடவு பண்ணுவோம். நாற்றுல குறைஞ்சது ஒரு நாற்று தான் வைக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் ஆளுங்க தவறி 2, 3 வச்சுடுவாங்க. அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவோம். மீதி முடியெல்லாம் விட்டுடுவோம். இருந்தாலும் அந்த நாற்று வச்ச அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சரியாகவே கையில் நாற்று வச்சுருக்க தெரியாது. அந்தளவுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாற்று வந்து ஒரு 10 நாளுக்குள்ளே நாங்கள் என்ன செய்வோம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நாற்று தூர் பிடிச்சி பச்சை கட்டி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு வாட்டி கோணா விடரை போட்டு அந்த களையை வந்துட்டு சுத்தம் பண்ணுவோம். அந்த 10 நாள்லேயே சுத்தம் பண்ணுவோம். ஏன்னா அந்த களையாகப்பட்டது 4 நாளைக்கு அப்புறம் தான் தூர் விட்டு அப்படி முளைப்பு தூவி வந்திருக்கும். அப்படி அது வரத்துக்கு ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வர்றதுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம், அந்த களையை வந்து ஒரு வாட்டி 10 நாளைக்குள்ளே ஓட்டிடுறோம். கோணா விடர் போட்டு லைட்டாக ஓட்டிடுவோம். அதிகமாக அலச மாட்டோம். ஓட்டிட்டுனா அந்த களை வந்து பாதிக்கு பாதி அந்த நேரத்தில் எங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி இடையில வந்து கோணா விடர் வந்து அந்த அது கதிர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வரலையும் நம்ம வந்துட்டு ஒரு 5 தடவையாவது கோணா விடர் போடணும். ஆனால் 4 தடவை குறைஞ்சது போட்டே தீருவோம். அது மாதிரி போடும்போது என்ன ஆகுதுனாக்கா, அந்த வேர் வந்து நல்லா அறுபட்டு அந்த புழுதி நல்லா ஆகிட்டு வேர் போகிறதுக்கு வழியாகுது. சத்துக்களும் கலங்கி நிற்குது. அந்த நம்ம போடக்கூடிய தழை அந்த உரங்கள் எல்லாமே வந்து கலங்கி அந்த பயிருக்கு நல்லா கிடைக்குது. புதிய வேர் வர வர பயிர் வந்து தூர் கட்டி நல்லா வருது. அப்போது அந்த மாதிரி பயிர் தூர் கட்டி வரும்போது நமக்கு என்ன செய்யுதுன்னா, விளைச்சல் வந்து குறையாத தூர் அதிகமாக இப்போ நிறைய மணிகள் உருவாகும். அதே மாதிரி ஒவ்வொரு தூருக்கும் ஒவ்வொரு கதிர் மணி நமக்கு வரும்போது இன்னும் சேர்ந்து தான் ஈல்டு கிடைக்கும், தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி 15 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம கோணா விடர் போடும்போது பார்த்திங்கன்னா, அந்த பூச்சி அதில் ஏதாச்சும் இருந்தால் கூட அப்பால வயலுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த பூச்சி வந்து அந்த சேர் மேலே படும். அதுக்கப்புறம் நடக்கிறோம். அப்படி ஆளுங்க உள்ளே மெரிச்சி எல்லாம் பண்ணும்போது அந்த பூச்சி போயிடும். இப்போது அப்படி நம்ம பராமரித்து தான் நெல்லை வந்துட்டு வளர்த்துட்டு வரோம். வளர்த்துட்டு வரும்போது நமக்கு ஆடிப்பட்டன்னும் போது நோய்க்கு தாக்குதல் இருக்கவே செய்யும். ஆனால் பாரம்பரிய ரகம் ஏற்கனவே நோய் எதிர்ப்பு சக்தி உரியது. அதனால் நோய் தாக்குதலை குறைச்சி தான் வரும். அப்படி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, நாங்கள் வந்துட்டு கரெக்டாக ஒரு 45 நாள் நட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த நோய் தாக்குதலோட அறிகுறி தெரியும். அப்படி அறிகுறி தெரிஞ்சுனாக்கா அப்போ வந்து பயோஅக்னின்னு சொல்லிட்டு அந்த பயோஅக்னியை நாங்கள் ஸ்ப்ரே பண்ணுவோம் ஒரு வாட்டி. அப்புறம் திரும்பவும் ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு பயிர் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் டானிக் ஒரு வாட்டி கொடுப்போம். நடவும் போது நடவில் வந்துட்டு 10 கிலோ ஒரு ஏக்கராவுக்கு வந்து புரோகரா போட்டுரும். இப்படி முறையாக வந்து அந்த பயிர் பராமரிப்பு முறைகளை நம்ம அடுத்து நம்ம கவனிச்சிட்டு வரும்போது பார்த்திங்கனாக்கா, அந்த பயிர் வந்துட்டு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் விளைஞ்சிட்டு